நம்பி வரேன். அமெரிக்காவில் ஜூலை 4 வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து எத்தனை வருஷம்னா 249 வருஷம். வருஷம் இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கன்னா ஒரு பார்க்கில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, கான்சர்ட் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா சுத்தூரம் வந்து போலீஸ் பேட்ரோல் போட்டு ஃபுல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிடுவாங்க. நம்ம ரோட்லேயும் நடந்து போகலாம். அதே மாதிரி மேலே வந்து ஜெட்டும் பறக்கும். என் பையன் சொன்னால் அதில் வந்து ஜெட்டில் வந்து கலர்ஸ்லாம் பண்ணி இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்கன்னு சொன்னான். ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே அது முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் அதை பார்க்கல. நிறைய ஃபுட் ட்ரக் தான் இருந்தது. இந்த ஃபுட் ட்ரக்குக்கு ஆப்போசிட்டே வந்து பெரிய பார்க் இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா வருஷமும் மறக்காமல் இந்த பார்க்குக்கு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்தே வியூ வந்து நல்லாவே தெரியும். ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறதுனால வந்து எதுனா தீ பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு எல்லாமே சேஃப்டியாக வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், மெடிக்கல் எல்லாமே வச்சுருப்பாங்க. ரெஸ்ட் ரூமும் வந்து காமனாக வந்து வெளியே இது மாதிரி வச்சுருவாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணணுன்ட்டு. ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணதுனால கிட்ஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஜாலியாக விளையாடுவாங்க. அங்கே ஃபுட் கோர்ட்டில் சாப்பாடு வாங்கிட்டு இந்த பார்க்கு கிட்ட வந்து டென்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க பிக்னிக் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கான்சர்ட்டும் நடக்கும். ஃபேமஸான ஆள் யாருன்னா பாடுவாங்க. ஆனால் எனக்கு யார் பாடுறாங்கன்னு தெரியல. மக்கள் அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு சில பேர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தும் சாப்பிட்றாங்க, சில பேர் இங்கே வாங்கியும் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஜூலை 4 வந்து 1 டே ஃபுல்லாக செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் தான் வந்து வெயில் இருக்குன்ட்டு வெளியே போகல. ஆனால் இவங்க அந்த வெயிலெலாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த வெயில் வேணும்ன்ட்டு சன்பாத் எடுக்கணும்ன்ட்டு வெயிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் சன்செட் ஆகிற டைமில் தான் வந்து வெளியே போயிட்டு சரி எல்லாத்தையும் நம்ம போய் பார்த்து வந்துடலாம், இந்த வருஷம் என்ன வச்சுருக்காங்கன்ட்டு பார்க்க போனேன். கூட்டம் நிறையாவே இருந்தது. ஃபுல்லாகவே வந்து ரோடும் பிளாக் பண்ணதுனால கார் எதுவுமே உள்ளே வரல. அதனால் வந்து எல்லா இடமும் வந்து மக்கள் வந்து உக்காண்ட்டு இருந்தாங்க. ஆனால் வழி விட்டு உக்காண்ட்டு இருந்தாங்க. நடக்கிறதுக்கு பாதையும் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் போகிறதுக்கு வரத்துக்கும் ஈஸியாக இருந்தது. கஷ்டப்பட்டு இடிச்சுக்கிட்டு போகணும் அப்படிலாம் கிடையாது. பார்க்கில் வந்து இந்த ஜூலை மந்த்து ஃபுல்லாகவே வந்து கான்சர்ட்டும் பண்ணுவாங்க. சம்மர் டைம்ன்றதுனால சாட்டர்டே சண்டே வந்து ஸ்பெஷலாக வந்து சம்மரில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. 1 டே வந்து சாட்டர்டே வந்து கான்சர்ட்டும் சண்டே வந்து மூவி வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலலாம் அது பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் கான்சர்ட்டும் பண்ணுவாங்க. இது ஜூலை 4ன்றதுனால யாரையோ ஸ்பெஷலாக கூப்பிட்டு வந்திருக்காங்க போல் பாடுறதுக்கு. இவர் யாருன்னு தெரியாது. ஆனால் மக்கள் எல்லாமே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. ரோடே நம்மளுக்கு ப்ளே கிரவுண்டு தான்ன்ற மாதிரி நானும் என் பசங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் சன்செட் ஆகி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோன்ட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்னு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். காஸ்கோவில் எல்லோ வாட்டர்மெலன் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒன்று வாங்கி லைட்டாக ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணோம். லெமனு, மின்ட்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சர்க்கரைலாம் போட்டு மிக்சியில் அடித்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடித்தோம். கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்குள்ளே வந்து ஃபயர் ஒர்க்ஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சோண்டு கிளாஸில் ஊற்றிக்கிட்டு அப்படியே எங்கள் வீட்டில் இருந்து பால்கனியில் உட்காந்து பார்த்தாலே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து சூப்பராக தெரியும். அந்த இருட்டில் வந்து அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு கூட்டத்தில் உட்காரணும் அவசியம் கிடையாது. எப்போவுமே ஜூலை 4 ஆனால் லைட்டாக வந்து இது மாதிரி பார்பிக்யூ மாதிரி பண்ணாமல் வீட்டிலே சிம்பிளாக வந்து ஃபிஷ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் பர்கர் மாதிரி உள்ளே வந்து பேட்டி வந்து டர்க்கி பேட்டிலாம் வாங்கி நாங்களே குக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை குக் பண்ணிக்கிட்டே அப்படியே சாப்பிட்ற டைமில் ஃபயர் ஒர்க்கும் ஆரம்பிச்சிருவாங்க. ஃபிஷ் வாங்குறது லாஸ்ட் மினிட் பிளான் ஆயிடுச்சு. நேற்று கடைக்கு போயிட்டு திரும்பவும் வந்து ஃபிஷ் வாங்க மறந்துட்டோம், பர்கர் வாங்க வந்துட்டோம்ன்ட்டு திரும்ப கடைக்குள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்து மேரினேட் பண்ணி அடுத்த நாள் வந்து ஃபயர் ஒர்க்ஸுக்காக வெயிட் பண்ணி அங்கே குக் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என் பின்னாடி பார்த்தா தெரியும் ஃபுல்லாக ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நம்ம இந்த பார்க்கில் பார்த்தோமே அங்கே பண்ணுறது தான் அது. அங்கேருந்து எங்கள் வீட்டு பால்கனிலே ஃப்ரீயாக தெரியும். அதனால் அழகாக குக் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கீழே வந்து அவங்களுக்கு சேர் போட்டுட்டு உட்கார வச்சுட்டோன்னா சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துருவாங்க. அவங்களுக்கு பிடிச்சமானது வந்து ஃபிஷ்ஷும் அந்த பர்கர் அப்புறம் இந்த பேட்டி தான், டர்க்கி பேட்டி தான் வாங்கிட்டு இருந்தோம். அதை குக் பண்ணிவிட்டு தனியாலாம் இருந்தால் எதுவும் செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். இவங்க பசங்க கொஞ்சம் பெருசாக ஆனதுனால அவங்களே கேட்குறாங்க எதுனா பண்ணலாமான்ட்டு. அதனால தான் இதுமாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த
இந்த ஊருக்காரங்க வந்து இப்படி தான் வந்து ஜூலை 4th வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் வரைக்கும் அது மாதிரி பார்த்தது கிடையாது. அதனால் வந்து நாங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம வேல குக் பண்ணி சாப்பிட்டோம். இதுதான் எங்கள் ஜூலை 4th ஒரு நாள் ஃபுல்லாக பிளான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.